ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் டப்பான்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பாவை நீங்கள் திருப்பி வச்சுட்டு ஒரு கத்தியோ இல்லை கம்பி வச்சு கேஸ்ட்டு நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கலாங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாக்ஸு ஃபுல்லாகவே ஓட்டை போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் கத்தியை நம்ம சைடில் வச்சுட்டு இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் கேப்பு ஒன்று போல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் டேப்பு கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் கேப்பில் பேக் சைடில் ஒட்டு மேலே ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிய பாக்ஸை அது பேக் சைடில் ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்ஸை நீங்கள் திருப்பி வச்சுக்கலாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இது எதுக்காக நம்ம செஞ்சுக்கோ நீங்கள் பார்த்து நம்ம வீட்டில் பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பர் நார்லாம் அப்படி இருக்கும்போது ஒரு சில டைமில் நிறைய ஸ்மெல் வருங்க. அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவும் போல் ஸ்க்ரப்பை க்ளீன் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கிடும், ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிப்ஸ் நம்பர் 2 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் பாட்டில் கேப்பு மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் கீழே தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நகர்ந்துகிட்டே இருக்குங்க. முக்கியமாக நம்ம சமைக்கும் போது அப்போல்லாம் ஏதாச்சும் க்ளீன் பண்ணும்போது நகர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நகராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேப்பை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்க்குள்ளே கேஸ் ஸ்டவ் கால்களில் இது போல் நீங்கள் வச்சு விட்டு அழகாக ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகாக நகர்வும் செய்யாது, நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிப்ஸ் நம்பர் 3 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு சிங்க்லாம் நீங்கள் பார்த்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சிங்க்குள்ளே ஒரு மாதிரி கெட்ட வாடையும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிங்க தொல்லை சிங்க்கை அடிக்கடிக்கு அடைச்சிக்குங்க. அதெல்லாம் கிளியராக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்போஸோட நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் சிங்க்குள்ளே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா நீங்கள் சூடு பண்ணிட்டு தண்ணியை இந்த சிங்க்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிங்க் அடைப்பு எல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட் ஸ்மெல் இருக்காது, எந்த ஒரு பூச்சும் தொல்லையும் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பாவக்காய் செஞ்சாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்குமே பாவக்காய் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாவக்காயில் அதிக கசப்பு தன்மை இருக்குங்க. அந்த கசப்பு தண்ணி எடுக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணினா 100% சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது. அதுக்காக எப்பவும் போல் நீங்கள் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரியும் அப்படி இல்லைனா நீங்கள் குழம்பு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு செய்கிறதுனால சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட்டும் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த பாவக்காய் கூட மஞ்சளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் மேலே கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி தன்மை வந்திருக்குங்க. அந்த தண்ணி தன்மையிலேயே அந்த கசப்பு தன்மை வெளியே வந்திருக்கும். அதுக்காக நீங்கள் தண்ணி ஊற்றி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், நான் வாஷ் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குங்க, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் குழம்பா இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் அது செய்யறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாய் ஊற்றி எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் பாவக்காய் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் ஒரு கரண்டி வச்சுட்டு பாவக்காய் நல்லா வறுத்துட்டு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் 5 நிமிஷம் போல் வறுத்து எடுத்திங்கன்னா அந்த பாவக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தண்ணி இருக்காது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 5 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாங்க.
இரும்பு தோசைக்குள்ளே வெண்டைக்காய் வச்சு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. நம்ம வீட்டில் 10 வருட தோசைக்கல்லாக இருந்தாலும் சரிங்க, இது போல் க்ளீன் பண்ணி தோசை செஞ்சு பாருங்கள், சூப்பராக தோசை எழுந்து வருங்க. அதுக்காக இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன். இந்த இரும்பு தோசைக்கல் நீங்களே பாருங்கள், ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்குங்க. இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் நம்ம தான் க்ளீன் பண்ணி தோசை ஊற்றினாலும் தோசை வராது. இது எப்படி நம்ம தோசையில் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்துருக்குங்க. இந்த வெண்டைக்காயோட காம்பு மேல் பகுதி தான் இருக்குல்லையா, அதை கட் பண்ணி தூர தானே போடுவோம். அந்த மாதிரி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெண்டைக்காயோட மேல் பகுதியும் வெண்டைக்காயோட கீழ் பகுதி ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே வெண்டைக்காய் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி போட்டுட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சி விட்ட பின்னாடி இந்த வெண்டைக்காய் அரைச்சோம் இல்லையா, இதை வச்சு நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கம்மு பசியாக இருக்குங்க. இதை நீங்கள் நல்லா கலக்கிட்டு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கலாங்க. இரும்பு தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் போல் விம் சோப்பு ஸ்க்ரப்பு வச்சுட்டு நல்லா நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணி தண்ணிட்டு வாஷ் பண்ணியிருக்குங்க. நீங்களும் இந்த போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கல் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி சொல்லி வெண்டைக்காய் பேஸ்ட்டு, இதை நீங்கள் தோசைக்கல் உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் பேஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த தோசைக்கல் உள்ளுக்குள் நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அப்போல்லாம் நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோசைக்கல் மேல் நல்லா கை வச்சுட்டு தோசைக்கல் ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது தோசைக்கல் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே இந்த வெண்டைக்காய் பளபளப்பு தன்மை எல்லாமே எடுத்துருங்க. இப்போ நம்ம 1 நிமிஷம் போல் நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி இந்த வெண்டைக்காவை தோசைக்கல் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மறுநாள் காலைல ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த வெண்டைக்காய் இருக்குல்லையே அது ஃபுல்லாக நல்லா கலர் மாறிடுச்சு. கை வச்சு நீங்கள் நல்லா கலந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது எந்த அளவுக்கு வழுவழுப்பு தன்மையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது வழுப்பு தன்மை அதிகமாக இருக்காது. அதனால் கை வச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் இந்த வெண்டைக்காய் எடுத்து போட்டு நார்மல் தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டு வரணும். சோப்பு ஸ்க்ரப்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் நார்மல் தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டு வந்துருக்குங்க. இப்போ நம்ம ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே இன்னொரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட்டும் 1 டீஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் இல்லை தேங்காய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முழுமையாக நீங்கள் கம்மி ஸ்பீடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 கை பாதி கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். தோசைக்கல் ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இது போல் நம்ம நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு துணி வச்சு இந்த உப்பை மட்டும் நம்ம தள்ளி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதுவுமே நம்ம நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாராளமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும் போது மெலிசாக ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா தடிமனாக ஊற்றிக்கோங்க. இது போல் நீங்கள் தோசை ஊற்றி விட்ட பின்னாடி தோசை நல்லா வெந்ததுமே திருப்பி போட்டு பாருங்கள், கல்லில் தோசை ஊற்றவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட அருந்துமே போகாது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் வெண்டைக்காய் வச்சோ இல்லை வெங்காயம் வச்சோ நல்லா நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக தோசை ஊற்றிக்கலாங்க. இது போல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தோசைக்கல் நல்லா சூப்பராக பூ போல் தோசை எல்லாமே இருந்துருங்க. உங்கள் வீட்டில் 10 வருஷம் 20 வருஷம் யூஸ் பண்ண தோசைக்கல்லும் இந்த மெத்தட் க்ளீன் பண்ணி தோசை ஊற்றி பாருங்களேன், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக பூ போல் தோசை இருந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ இந்த டிப்பு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது அதுவே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.